Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம குலாப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமா தண்ணி விட்டு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது குக்கிங் வீடியோ அப்படின்னு சொல்றதை விட இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கைஸ், ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸில் குலாப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம் போட்டிருந்தாங்க. அது எப்படி அப்படின்னா, நல்ல சூடான குலாப் ஜாமுன் கூட சில்லுன்னு ஐஸ்கிரீம். இதுதான் கைஸ் நமக்கு இன்றைக்கான கான்செப்ட்டு. ஸோ மாவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மாவு ஊறட்டும். ஜீரா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் சுகர் கூட 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சுகரெல்லாம் கரைகிறதுக்கு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுகர்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது கூட 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன் வாசனைக்காக. அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு மாவு ஊறியிருக்கும். மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஜாமுன் பண்ணுறதுக்காக கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதிலிருந்து ஒரு சின்ன பால் சைஸுக்கு எடுத்து நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு டைட்டாக ரோல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது எண்ணெயில் பொரிக்கும் போதும் சரி, ஜீராவில் போடும்போதும் சரி உடையாமல் கிடைக்கும். கைஸ், நீங்கள் இதுக்கு முன்னாடி சூடான ஜாமுன் வித் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணியிருக்கிறீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மாவு நல்லா இந்த அளவு ரெடியானதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மற்ற ஜாமுன் பால்ஸையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்பி தான் நம்மளோட மொத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுமே இருக்குது. ஸோ இதில் ஏதாவது சொதப்புச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே ஃபெயிலியர் ஆயிரும். நம்ம ஜாமுன் பால்ஸ்லாம் ரொம்பவே அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு ஜாமுன் பால்ஸையும் மெதுவாக சேர்த்துக்கோங்க. நம்ம வேகமாகவோ இல்லை அவசரமாகவோ சேர்க்கும் போது எண்ணெய் நம்ம மேலே தெரிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பொறுமையாக ஒரு நீளமான கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் ஜீராலாம் கொதித்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது கூட நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கிற ஜாமுன் பால்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஜாமுன் பால்ஸையும் இதே மாதிரி எண்ணெயில் பொரித்து ஜீராவில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்புறம் தான் கைஸ் மெயின் விஷயமே. இப்போ நமக்கு சூடாக குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இந்த குலாப் ஜாமுனை அப்படியே தனியாக எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. கைஸ், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஜாமுன் எவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு. இந்த சூடாக இருக்கிற ஜாமுன் கூட நல்ல சில்லுன்னு இருக்கிற ஐஸ்கிரீம் சேர்த்து சாப்பிட போகிறோம். அதுக்கு இன்றைக்கி குவாலிட்டி வால்ஸ்லேருந்து டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீம் தான் வாங்கியிருக்கிறோம். ஸோ ஜாமுன் வச்சாச்சு. இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத டேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. ரொம்ப நாளாக டெம்ப்டான விஷயம். இன்றைக்கி நம்ம அதை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். கமான் கைஸ். ஃபஸ்ட்டு நாம் ஐஸ்கிரீம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறமா அதிலிருந்து ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம். அதை அப்படியே தலைவன் குலாப் ஜாமுன் கூட ஆட் பண்ணிக்கலாம். கைஸ், பர்சனலாக எனக்கு இந்த குவாலிட்டி வால்ஸோட டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. டேஸ்ட் நல்லா இருந்தது. சரி, நம்ம கான்செப்ட்டுக்கு வரலாம். சூடான குலாப் ஜாமுன் கூட சில்லுன்னு ஐஸ்கிரீம், ஒரு அருமையான டெசர்ட். ஜஸ்ட் ஆஹா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. டேஸ்ட்டு ரொம்பவே மொக்கையாக இருந்தது. ஸோ வீட்டில் யாரும் தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க.